அண்மை செய்தி. நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பில் சங்கரன் கோவில் நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி தோல்வியடைந்துள்ளார். வாக்குச்சீட்டு முறையில் நடைபெற்ற நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பில் உமா மகேஸ்வரி தோல்வியடைந்துள்ளார். மொத்தம் உள்ள 30 கவுன்சிலர்களில் உமா மகேஸ்வரிக்கு எதிராக 28 கவுன்சிலர்கள் வாக்களித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பில் சங்கரன் கோவில் நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி தோல்வியடைந்துள்ளார். வாக்குச்சீட்டு முறையில் நடைபெற்ற நம்பிக்கையில்லா தீர்மான வாக்கெடுப்பில் உமா மகேஸ்வரி தோல்வியடைந்துள்ளார். மொத்தம் உள்ள 30 கவுன்சிலர்களில் உமா மகேஸ்வரிக்கு எதிராக 28 கவுன்சிலர்கள் வாக்களித்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே குரல் வாக்கெடுப்பில் தோற்று பதவியை இழந்தவர் தற்போது வாக்குச்சீட்டு முறையிலும் தோல்வியடைந்துள்ளார். இது குறித்த மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பிரபு வழங்க கேட்கலாம். பிரபு வணக்கம். இது பற்றிய மேலும் விவரங்கள். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில் நகராட்சியின் திமுக நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி சரவணன் மீது கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மீது கடந்த ஜூலை 2ஆம் தேதி குரல் வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதில் 28 கவுன்சிலர்கள் வாக்களித்து அந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றது. இதனைத் தொடர்ந்து உமா மகேஸ்வரி சரவணன் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு ஒன்று தொடர்ந்து அதில் வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் நடத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டதை தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுப்படி இன்று ரகசிய வாக்கெடுப்பு நடைபெற்றது. அதாவது வாக்குச்சீட்டு முறையில் இன்று வாக்கெடுப்பு நடைபெற்றதில் அதே 28 கவுன்சிலர்கள் வாக்களித்து மீண்டும் தீர்மானம் வெற்றி பெற்றது. இந்த நிலையில் திமுக நகர்மன்ற தலைவர் உமா மகேஸ்வரி சரவணன் தனது பதவியை இழந்தது உறுதியானது. மேலும் நீதிமன்ற உத்தரவுப்படி இந்த முடிவுகளை நாளை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஆணையாளர் நாகராஜன் சமர்ப்பிக்க உள்ளார் என தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி பிரபு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.